தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது. கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அதற்கு பின்னால் மாண்புமிகு பாரத பிரதமராக 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கின்ற நல்ல நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே இதற்கு நேற்று பதில் சொல்லிவிட்டேன். அவர்கள் எங்கிருந்தாலும் வாழட்டும். அனைத்து அம்சமும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ராணுவம் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழுகின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் நின்ற என்னை கிட்டத்தட்ட 3,41,000 வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டேன். தமிழகத்தில் திமுக 40 தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெற்றியின் தோல்வியில் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் மாண்புமிகு அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் 16 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டீங்க. என்னை பாருங்க முதல்ல, அப்புறம் நீங்கள் கலந்து பேசுங்க. 16 ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுக நடந்து முடிஞ்ச தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல டெபாசிட் இழந்துட்டாங்க. 10 இடத்துல 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சென்னையில் இன்றைக்கு அதிமுகவும் தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த தலைமையிடம்தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும். இப்போ குறிப்பாக முன்னாள் எம்பியான ஜெயவர்தனே டெபாசிட் இழந்திருக்காரு இங்கே டென்ஷன். அது குறித்து அவருடைய தந்தையாரிடம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இப்போ பாஜகவோட ஓட்டு வங்கி விகிதம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிறதா பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்க ஓட்டும், டிடிவி தினகரர்களுக்கு இருக்க ஓட்டு வாக்கு வங்கின்னா பாஜகவுக்கு மாறி இருக்கு. அதோட பாதகமாக அமையாது. அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு மூச்சாக களத்தில் இறங்கி 24 மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக, முக்கிய காரணமாக இருக்கிறது. இல்லை, உங்கள் வாக்கு வங்கி பாஜகவுக்கு போனது உங்களுக்கு இப்போ வருங்காலங்களில் பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாதான்? ஏன்னா நீங்கள் தனி கட்சி வச்சுருக்காங்க. ஒரு தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள், அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள், இவைகளை வைத்து தான் பொதுவான பொதுமக்கள், நியூட்ரல் பப்ளிக், தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய சதவீதம் 60-65% இருக்கும். பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பொறுத்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சார், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓரடி நாளை போட்டீங்க. அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண? இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்க சக்தியில் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி வர முடியாது. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.